மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஊடகவியலாளர் பானு அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். திமுகவும் பாஜக ஒண்ணு இத தெரியாத நம்ம தான் தற்குறி. அமித்ஷா கிட்ட இவர் என்ன மண்டைய கழி இருக்குன்னா, நான் எனக்கு பெரிய பர்சன்டேஜ் இருக்கு, நான் ஒரு 16 இல்லைன்னா ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிப்பேன், அப்படியே வந்துடுறேன் உங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். உனக்கு வளகாப்பு முக்கியமா இங்க தேர்தல் முக்கியமா? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு இவங்க சொல்றாங்களே தாவேக சார்பா, நான் கேக்குறேன் முதல்ல பெண்களுக்கு மரியாதை அப்படின்னா என்னன்னு கிளாஸ் எடுங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை நாள் வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவில்லாம இருக்கு. தாவேக்காவை சொல்றேன். நீங்க வேட்பாளர் மனு தாக்கல் செய்யறதே முடிச்சா கூட உங்ககிட்ட வேட்பாளர்கள் யாருமே கிடைக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள் தாவேக்காவை நோக்கி இருந்துட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு புதுச்சேரியில 30 தொகுதிக்கும் 30 வேட்பாளர்கள் போட்டு முடிச்சு ஒரு பட்டியலை விட்டுருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் அதை திருத்தம் பண்ணிக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை அவங்க கூட கூட்டணிக்கே ஃபர்ஸ்ட் யாரும் வரல. வந்தாதான் முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஆக அந்த கட்சியை யாரும் சட்டை பண்ணல. அது அடுத்த இது. இந்த 30 பேர் லிஸ்ட் வெளியிட்டாங்கன்னு சொன்னாங்களா, அந்த 30 பேர்ல ஒரு ட்விஸ்ட் இன்னைக்கு வெளியா இருக்கு. அதே பாண்டிச்சேரியில் தான். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 5 கோடி பேரம் பேசியிருக்காரு. அந்த 5 கோடி பேரம் பேசி எனக்கு சீட் இல்லைன்னு சொன்னதை விட எனக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பாஜக கட்சியில அவர் இருக்காரு இன்னுமே. அதாவது நேத்து வரைக்கும் அவர் பாஜக, இன்னில இருந்து டிவிக்கே ராமு. ஆமா, ராமு இவர் முருகன்றவர் பேட்டி கொடுக்குறாரு. நீங்க கட்சிக்கு வந்தா மட்டும் போதும். ஏன்னா ஆள் சேர்த்தும் போது கிடைக்கல. நீங்க சீமான் கட்சிக்கு போறவங்க வாண்டடா கூப்பிட்டு வாங்க நம்ம கட்சியில சேருங்க, வந்தா மட்டும் போகணும் கடையை திறந்து கூட்டத்தை சேர்த்துட்டு இப்ப நான் வேட்பாளரா நிறுத்தணும். இப்ப எலெக்ஷன் கமிஷனே எனக்கு 40 லட்சம் நீ செலவு பண்ணிக்கலாம்னு. இவங்க ப்ராப்பர்ட்டி லேண்ட் வேல்யூவே கவர்மெண்டே இவ்வளவு கோட் பண்ணிருக்கேன். அப்ப நம்ம எவ்வளவு கோட் பண்ணோம்? 5 கோடி பண்ணணும். நம்ம கிட்ட ஆள் இருக்கு, ஆனா 5 கோடிக்கு செலவு பண்ற அளவுக்கு ஆள் இல்ல. பார்த்தாங்க பிஜேபில தான் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, கள்ள ஓட்டு போட்டு கூட ஜெயிக்க நாங்க ரெடியா இருக்கோம்ன்ற அளவுக்கு ஆள் இருக்கு. அதனால அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது வருத்தம் என்னன்னா, அட்லீஸ்ட் டிவிகேல உறுப்பினரா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க அந்த போஸ்ட்ல இருந்து இன்னும் காலி ஆகல. அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்களே, இது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அதுக்கு எதுக்கு எங்களை நான் பேனர் அடிக்க நான் வேணும், போஸ்டர் அடிக்க நான் வேணும், துண்டு போட நான் வேணும், அதான் இதுக்கெல்லாம் நான் வேணும். அப்போ இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, புசி ஆனந்த் சொன்னாரு, நீ இதெல்லாம் செலவு பண்ணு, சீட்டு உனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னாரு. இந்த படத்துல கவுண்டமணி சொல்லுவாரு பாத்தீங்களா, நரி மூஞ்சில முழிச்சுட்டு என் பையன் சீட்டு என் காசு எனக்கு கிடைச்சிருந்த மாதிரி புசி ஆனந்த் சொல்லிட்டாரு, எனக்கு என் சீட்டு கிடைச்சல. இந்த நரி மூஞ்சில முழிச்சது விஜய். அவர் என்ன அப்படியே நான் என்ன சொல்றேன்னா, அவரு கவுண்டமணி சொல்லல, நான் நரி மூஞ்சில முழிச்சா என் காசு கிடைச்சிரும்னு. அந்த மாதிரி இவர் நம்பி இருக்காரு. புசி ஆனந்த் சொல்லிட்டாரு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்ட்டு இவரும் நம்பி செலவு பண்ணிருக்காரு பாவம். ஆனா கடைசி நேரத்துல 5 கோடி கொடு, இல்லன்னா இடத்த காலி பண்ணுன்னு இருக்காங்க. அந்த விரக்தியில அவரே சொல்றாரு. அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொன்னீங்களா, இவங்க இவ்வளவு நாளா இவங்களுக்குள்ள பொய் சொல்றத சரியா சொல்ல தெரியல. இப்போ பாபநாசம் படம் இருக்கு, பொய் உங்களுக்கு பொய் நல்லா சொல்ல தெரியும். சிபிஐக்கு போகும்போது எவ்வளவு அழகா ட்ரைனிங் எடுத்தீங்க. இதே திமுக சதி, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணாங்க, செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஒரே மாதிரி பேசி வச்சுட்டு எல்லாரும் போய் ஒப்புச்சிங்க. ஆனா அவங்க கோக்கு மகா கேள்வி கேட்டு மாட்டினது வேற விஷயம். ஆனா இதுக்கு நீங்க ஏன் ட்ரைனிங் எடுத்தேன்னா, அதுக்கு முந்தின நாள் இஃப்தார் நிகழ்ச்சியில சொல்றாரு, எங்களுக்கும் இதுக்கும் கூட்டணியே இல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு. அடுத்த நாள் இவர் சொல்றாரு, எங்க அண்ணனை ஜப்பான்ல ஜாக்கி இவரு கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்ற மாதிரி இங்க எங்க அண்ணனை மொத்தம் ஓகே சொல்லியிருந்தா என்டிஏல அவருக்கு சிஎம் போஸ்ட் அப்படின்னு பொதுவா மேடையில ஆதவர்ஜனாவே போட்டுக்கூடாது. இவரு இந்த பாண்டிச்சேரியில சொன்ன இல்லையா முருகன்றார், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கூட்டணியில இருக்கவங்க சீட்டு கேக்குறாங்க, அதனால நாங்க அவரு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க தான் யாருடைய கூட்டணி இல்லையே, தனித்து நிக்கிறீங்கன்னு விஜயே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யார் கூட கூட்டணி? அப்ப பாஜகல இருக்க ஒருத்தருக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்கன்னா, அப்ப நீங்க என்ன கூட்டணி போயிட்டு இருக்கு கணக்கு? புரியுதுங்களா? இது மறைமுக கூட்டணி. அதனால இவங்க மறைமுகமா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. கட்சிக்குள்ள வந்துரு, ஆனா பாஜகலே உனக்கு சீட்டு மட்டும். ரொம்ப நாளா கள்ள கூட்டணி இவங்களதான் அதே அண்டர் கிரவுண்ட் கூட்டணி தான். இதை நம்ம சொன்னா 200 ரூபாய் யூபின்வாங்க. இப்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு அவர் கதறிட்டு இருக்காரு, இப்படி பச்சையா அறுத்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னு சொல்லுவீங்க? 200 ரூபாய் யூபின்னு அவர்
சொல்லிடுவீங்களா? ம். இததான் ஆரம்பத்துல சொல்லாத ஒரு வாக்கியம் இருக்கு பாத்தீங்களா, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் மாயிரம் ஒண்ணு. அந்த மாதிரி டிவிக்காவும் பாஜக ஒண்ணு, இத தெரியாத நம்ம தான் தற்குறி அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு போட்டு கொடுத்திருக்காங்க அவங்க கட்சியை. ஓகே. அது அவரு சொல்லும் போது எனக்கே அதிர்ச்சி ஆகுது. இவ்வளவு ஓப்பனா இவங்க பண்றாங்க. காசை கேட்கற கூட சரி ஒரு பக்கம் தொலையுது, ஏன்னா செலவு பண்ணணும் தேர்தல் நேரம். பாஜகல இருந்து அந்த பதவியை கூட ராஜினாமா பண்ணாத ஒருத்தருக்கு நீங்க வந்து சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க எந்த தைரியத்துல பண்றீங்க? எது பண்ணாலும் நம்ம நண்பா நண்பிஸ் இருக்காங்க, நம்ம பண்ணிப்போம், எப்படி இருந்தாலும் முட்டு கொடுப்பாங்க. சொன்னாங்கல்ல, அக்காவா இருந்தோம், தங்கச்சியா இருந்தோம், பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க வந்து இப்படி எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் நம்மளுக்கு இருக்கு, என்னவா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கதான் தோணுது நமக்கு. அந்த ஒரு 30 தொகுதி மட்டும்தான் அங்கேயே வந்து இருக்காங்க. 30ல 15 வந்து பாஜக அதிமுகவை சேர்ந்தவர். நீங்க சொன்ன மாதிரி ராமு வந்து அந்த பாஜக இருந்து விலகி இருக்காரா இல்லனா எங்க இருக்கிறாரு என்ன பண்றாரு எதுவுமே தெரியல. சாய் சரவணன் வந்து சாயங்காலம் ரிசைன் பண்றாரு, மறுபடியும் வந்து சேர்றாரு. சோ இது பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்றது தாவேக்கா தான் பாஜக அப்படின்னு சொல்லிடலாமா? நான் அதேதான் நான் தான் சொல்லலாம். அண்டர் கிரவுண்ட் டீலிங். இப்ப யூஎஸ் கோல் வந்தாருல்ல இங்க பாஜக சார்பா, அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க சோசியல் மீடியால யாரும் விஜய் வந்து ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன் ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னா, அவங்க அங்கதான் வந்து அரசியல பண்றாங்க, களத்துக்கு வரமாட்டாங்க. இப்ப இவங்களால இறக்குனவங்க தான் விஜய். இப்ப எதுக்கு இவங்க இறக்குறாங்கன்னா, சிறுபான்மையினரோட ஓட்டை பிரிக்கிறதுக்குதான். இப்ப இந்த சிறுபான்மையினர் ஓட்டுன்றது பாஜக கூட யார் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு விழாது. இன்னைக்கு அதிமுக அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க போய் பாஜக கூட கூட்டணி வச்சதுதான். சோ அப்ப ரொம்ப ஓப்பனா அது விஜயே போய் அங்க வைக்க போறாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே விஜய் தரப்புல சப்போர்ட் பண்றக்கூடியவங்களா என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவர் தனித்து நின்னா கூட நாங்க அவருக்கு ஓட்டு போட ரெடி, ஆனா அவர் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சா நாங்க போட மாட்டோம் அப்படின்றது. நீங்க என்னதான் ஓட் சோரி பண்ணி எஸ்ஐஆர் மூலியமா பண்ணாலும், நீங்க ஜெயிக்கிறதுக்கான என்ன யுக்திகள் பண்ணாலும் நம்பணும் இல்லையா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பொய் சொல்லியே உண்மை வந்தாலும் நம்புற மாதிரி இருக்கணும். ஆக நீங்க விஜய் போய் அங்க கூட்டணி வைக்கும் போது நம்ம என்ன பேசுவோம், இது இல்லையே, இது அதுக்கான ரிசல்ட் இல்லையே. ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாஜக கூட விஜய் கூட்டணி வச்சா நம்ம ஓட்டு போட மாட்டோம் தான் சொன்னாங்க. இவன் எப்படி ஜெயிச்சான்ற ஒரு கேள்வி வரும். அப்ப அந்த கேள்வியே நம்ம இது பண்ணணும்னா, நான் தனியாவே நிக்கிறேன், அண்டர் கிரவுண்ட் டீலிங். இப்ப இவர் என்ன அதாவது அமித்ஷா கிட்ட இவர் என்ன மண்டைய கழி இருக்கானா, நான் எனக்கு பெரிய பர்சன்டேஜ் இருக்கு, நான் ஒரு 16 இல்லன்னா ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிப்பேன், அப்படியே வந்துடுறவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த போல் இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாஜகவுடைய ஸ்டைலே என்னன்னா, யார் யார எங்கெங்க போய் விளையாடுறீங்களா விளையாடுங்க, ரிசல்ட் வேணும்ன்றப்ப யார் யார நான் விலை கொடுத்து வாங்கணும் வாங்கிக்கிறேன், அந்த நேரத்துக்கு நீ எனக்கு கோஆபரேட் பண்ணு அப்படின்றத பாஜக ஸ்டைல். அது பீகார், மகாராஷ்டிரா எல்லா இடத்துலயுமே அது அவங்க ஸ்டைல் தான். அவங்க எங்க போனாலும் அதான் அவங்க ஸ்டைல். இப்ப இவர் வந்து நம்ப வச்சிருக்காரு அமித்ஷா, எனக்கு பலமான குதிரை இருக்கு, ஓட் பேங்க் இருக்கு, நம்புற அளவுக்கு தான் அமித்ஷா இருக்காரு. தமிழ்நாடு அரசியலை பத்தி உங்களுக்கு காங்கிரஸ்கே தெரியாது, ராகுல் காந்தி அவர்களுக்கே தெரியாது. இல்லன்னா போய் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இங்க இருந்து 10 பேர் போய் மண்டையை கழுவி இருக்காங்க, அவங்களும் வரப்போறாங்க. ஆக்சுவலா இந்த பேன் இந்தியா கட்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த மத்தியில இருக்கக்கூடிய கட்சி, தேசிய கட்சிகளுக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல என்ன கள நிலவரம்ன்றது தெரியாதவங்க, இங்க இருந்து என்ன தகவல் போதோ அதுதான் அவங்க தகவலா எடுத்துப்பாங்க. அதனாலதான் மாசத்துக்கு 3 தடவை டெல்லிக்கு போயிட்டு வராங்க. அமித்ஷா ஒரு எடப்பாடிக்கு ஒரு அமித்ஷா மாதிரி விஜய்க்கு ஒரு சிபிஐ, இவங்க 2 பேரும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும். சோ அப்படி போனவரு டீல் பேசியிருப்பார். நான் வந்து இந்த அக்கா பேக்கரி இருக்கு பாத்தீங்களா, அக்காவை நீ வச்சுக்கோ, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருப்போம். நீங்க ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நான் ஜெயிச்ச பிறகு நீங்க சொன்ன மாதிரியே வந்து சரண்டர் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த டீலிங் பேசப்பட்டிருக்கு. அதனாலதான் இவங்க வந்து நான் தனியா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா பாருங்க, அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாமே பாஜக கூடயே போயிட்டு இருக்கு. நேரடி எதிர்க்கவும் மாட்டார், கேட்டா களத்துல இல்லன்னு. எனக்கு புரியல, அது எப்படி தமிழ்நாடுடைய தேர்தல நீ களத்துல எண்டி, அதாவது பாஜக இல்ல 4% வாக்குகள் தானே வாங்கியிருந்தாங்க கடந்த தேர்தல்ல. இல்லங்க, இப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம், தமிழ்நாடோட கெட்ட நேரம் அவங்க ஜெயிக்குதுன்னு வச்சுப்போங்களேன், அங்க யாரோட ஆட்சி நடக்கும்? கூட்டணி ஆட்சி. எடப்பாடி சொல்ற மாதிரி கூட்டணி மட்டும்தான் ஆட்சி இல்லைனாலும் எடப்பாடி அவர்கள் யாரோட வாயா இருப்பாரு? கண்டிப்பா அமித்ஷாஜியோட வாயா தான் இருக்க போறாரு. அப்ப யாரோட ஆட்சி இங்க நடக்கும்? அப்ப நீங்க யாரை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இங்க இருக்கிறோம். இவங்க நிறைய பேர் பொது கருத்தா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல இந்த மீந்து போன பிரியாணி கீழே கொட்டுறதுக்கு பதில் நான் வந்து பக்கத்து வீட்டுல கொடுத்துறேன் சூடு பண்ணி அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு வாட்டி விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்போமே, அதுல என்ன தப்பு? அதுதான் வந்து இங்க பிரச்சனையே. இந்த மாதிரி குடுக்கறேன்னு சொல்லிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து இன்னைக்கு இந்தியா பாஜக கிட்ட மாத்திட்டு நாசக்காடா போயிட்டு இருக்கு. ஒரு மேல அந்த மாதிரி மாட்டி இவங்க அங்க போய் அடமானம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதிமுக அடமானம் வச்ச மாதிரி தமிழ்நாட்டை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டா ம். நீங்க வாய்ப்பு கொடுத்தவங்க திருப்பி வாங்க முடியாது. அது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பாஜக கிட்ட மாட்டுறது அப்படின்றது. நீங்க பாஜக கிட்ட மாட்டின எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, இதுவரை கரை சேர்ந்ததான் வரலாறு கிடையாது. ம். அப்படி இருக்கும்போது இந்த பொது கருத்து பேசுறவங்க யாருக்குமே இதோட பின்னணி என்ன, ம். ஒருவேளை வாய்ப்பு கொடுத்து ஒருவேளை விஜய் அவர்கள் அங்க போய் சரண்டர் ஆனா, ஒருவேளை தமிழ்நாட்டோட நிலைமை பீகார் ஆனா என்ன பண்ண முடியும் இல்ல, யாரால? அது ஒருவேளை தானே நீங்க சொல்றீங்க. ஆனா இவங்க வந்து கன்ஃபார்மா நாங்க தனித்துதான் போட்டி அப்படிங்கறது தானே இவங்க சொல்றாங்க. இல்ல அந்த கன்ஃபார்ம் அந்த விஜய்க்கு நான் வந்து ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள சொல்றேன். ஓகே. புரிஞ்சுக்கோங்க இங்க என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓட்டை கொடுக்கணும் அப்படின்றத நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஒருவேளை பேசிட்டு இருக்காங்களா, கொடுத்துதான் பாப்போமே அப்படின்றாங்களே, அத சொல்றேன். அந்த மாதிரி பிளெயின் ஸ்டேட்மெண்டா பேசுறவங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒருவேளை நம்பி நீங்க விஜய் ஓட்டு போட்டீங்கன்னா அவர் கொண்டு போய் ரொம்ப சாதாரணமா அடமானம் வச்சிடாரு. ஏன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு தேர்தல் எப்படி சூடா போயிட்டு இருக்கு, எல்லா கட்சியோட நியூஸ் பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப திமுக பொறுத்தவரையும் இல்ல இந்த மாதிரி திருமாவளவன் கூட வந்து அவங்க கூட வந்து தொகுதி பங்கீடு கையெழுத்து ஆகுமா ஆகாதான்னு தெரியல. இந்த பக்கம் ஜி.கே. வாசன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அதிமுகல, என்ன நடக்கும் தெரியல, பரபரப்பு. உள்ள போனா ஒரு நியூஸ் இல்ல, அவங்க கையெழுத்தாய் வரப்போறாங்க. ஒரு 2 சீட்டுக்கு வந்து முன்ன பின்ன பேச்சுவார்த்தை நடப்பு, அவ்வளவுதான். தாவேகா பொறுத்தவரை என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. அண்ணன் ப்ளூ கலர் சட்டையில் மும்பைக்கு போனார், திருசாவும் ப்ளூ கலர் சாரியில் மும்பைக்கு போனார். எங்க போனீங்க? அங்க போன உடனே இங்க ஒரு நியூஸ் போட்டாங்க, ஜனநாயகம் சம்பந்தமா போயிருக்காரு, அமித்ஷாவை சந்திக்க போறாரு, அதானி பேச போறாரு, என்னென்னவோ சொன்னாங்க. அடுத்த வளகாப்பு. அப்ப உனக்கு வளகாப்பு முக்கியமா, இங்க தேர்தல் முக்கியமா? உன்னை நம்பி ஒரு நடுத்தர நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தாலும் உங்களுக்கு நிதி கொடுக்கறதுக்கு ஆள் லைன்ல நிப்பான். நம்மளுக்கு ஏதோ வருவாங்க, ஃபேவரா இருப்பாங்க, யதார்த்தம் அதுதான். நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கிடையாது, உங்களை நம்பி நிதி கொடுக்கும் ஆள் இல்ல. அப்ப இங்க களத்துல நிக்கிறவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்க. இது ஏதோ ஒரு விடியல் தரப்போகுது இந்த கட்சி அப்படின்னு. அப்படிப்பட்டவங்க இங்க களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு உனக்காக விர்ச்சுவல் வாரியர்ஸ் முட்டு கொடுத்துட்டு ஓடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா வந்து போயிட்டு அங்க சீமந்த அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, அதுவுமே ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னாங்க, இத்தனை நாளா திமுக எனக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிருந்தாங்க, SOP போட்டு வச்சிருந்தாங்க, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும், தேர்தல் ஆணையத்துக்கு வந்து முழு பவர் வந்துரும், அண்டர் ரோட்லயே தான் நிப்பாரு அப்படின்னாங்க. காந்தி மாதிரி நடைப்பயணமா போவாங்களா சொன்னாங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ கூட போடலையே, இன்னும் என்ன ஆச்சு? இப்பதான் இப்போ இவ்வளவு நாள் வந்து முதல்வர் CM ஓட சதி, ஸ்டாலின் அங்கிள் உங்க சதின்னீங்க, இப்ப உங்க தேர்தல் ஆணையத்தோட கைக்கு வந்துருச்சு. போலீஸ் இத்தனை நாள் வந்து பர்மிஷன் தரலன்ட்டீங்க, இப்ப தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்காம இருக்கா? நான் கேக்குறேன், ஏன் போல இது வரைக்கும் ஏன் சந்திக்கல? நீங்க மக்களை சந்திக்க வேண்டாங்க, உங்க கட்சி தொண்டர்களை சந்திங்க. அந்தந்த தொகுதிக்கு போய் அவங்க சந்திச்சு என்ன பண்ண போறீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ஒழுங்கா ஓட்டு போட தெரியுமா உங்களோட? நீங்களே ஒரு கட்டுக்கதை பரப்புறது என்னன்னா முதல் தலைமுறை எல்லாமே எங்களுக்குதான், மத்த கட்சியில எல்லாம் வந்து இளைஞர், இப்ப திமுகல இளைஞரடி மாநாடு போடுறாங்க, எத்தனை பேர் வராங்க? அப்ப அவங்க எல்லாம் யாரு? இல்ல, அதுல வந்தவங்க 40 வயசு 50 வயசு இருக்காங்க, இவங்க எல்லாமே 20 வயசு 25 வயசு. இப்ப இது இந்திய திணிப்பு அந்த இதுக்காக போட்டாங்க பாருங்க, மொழிப்போர் தியாகிகளுக்காக வீர வணக்கம் வச்சாங்கல்ல, அங்க அத்தனை மாணவர்கள் கூடினாங்க. அப்ப அவங்க எல்லாம் இந்த 40 வயசுங்களா? 40 வயசு எந்த காலேஜ்னு எனக்கு தெரியலையே. அவங்க எல்லா கட்சியிலும் அந்தந்த வயசுல சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இவங்க சும்மானா பதிய வைக்கிறது, மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த சோப்பு போடுங்க, இந்த கிரீம் போடுங்க, நீங்க வெள்ளை ஆயிடுவீங்க, நடக்காதாங்க. அந்த வெள்ளையும் ஆக மாட்டோம், சோப்பு தான் கரைஞ்ச பாட்டு. இந்த மாதிரிதான் தாவேகா தொடர்ந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு. அந்த மார்க்கெட்டிங்க தான் இவங்க வந்து இந்த மாதிரி நாங்க இளைஞர்கள் எல்லாருமே பின்னாடி. சரி, குறைஞ்சபட்சம் SARல இவ்வளவு பேரோட இது நீக்கிட்டாங்க, ஃபார்ம் 6 கொடுத்து சேர வேண்டியது இருக்கு. உங்க கட்சி சார்பா எத்தனை BLA 2 போயிட்டாங்க, களத்துல இருந்துட்டு சேர்த்தாங்க, சேரல. நம்ம கட்சி சார்பா எவ்வளவு பேர் இருக்காங்க, கள நிலவரம் என்ன, நம்மளுக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, எந்த தொகுதியில் நிக்கலாம். பெரம்பூர்ல சவால் விடுறாங்க, நான் விஜய 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோக்கடிப்பேன் அப்படின்னு திமுக சார்பா சவால் விடுறாங்க. நீங்க சொல்லுங்க, இத்தனை வாக்கு வித்தியாசம் நான் வந்து தோக்கடிப்பேன் அப்படின்னு. விஜய் அவர்கள் வேண்டாம், அதே ஆதவர்ஜுனாவ சொல்லலாம்ல, எங்க அண்ணன் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல. ஏன்னா இவங்களுக்கே ஒரு இது இல்ல, யாரையும் பார்க்கவில்லை இல்ல. இதுல ரொம்ப நான் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த பாண்டிச்சேரியில சொன்னோம் இல்லையா, 5 கோடி கேட்டு சீட்டு தர மாட்டேன், அவரே வந்து என்ன சொல்றாங்க, இது எதுவுமே விஜயன் எனக்கு தெரியாது பாவம், ஓகே, இதெல்லாம் புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுன் அவர்களும் பேரிகேட நின்னுட்டு இருக்காங்க, அவங்கதான் இந்த காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, விஜயன் நடு ரோட்டு கொண்டு வர போறது ஆதவர்ஜுன். அது ஒரு வகையில உண்மைதான். ஆதவர்ஜுன் அவர்கள் இந்த கட்சிக்கு வந்த உடனே நம்ம சொன்னோம், வேண்டாம் இவரு மட்டும் வேணாம், எல்லா கட்சியில இருந்து துரத்தி அடிச்சிருக்காங்க, இவரை உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, உங்களை நடுத்தரு கொண்டு வந்து விடாம கூடவே இருந்து யாம் செய்யும் பாக்கியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருக்கிறியே கைப்புள்ள இதை சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க யார் சொன்னாலும் கேட்கறது. விஜய்
அவர் பேச்சு அவர் கேட்க மாட்டாரு இல்லையா, அதனால யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. இவங்கள கூட சேர்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு கட்சியில இருக்கவனே காரி துப்ப ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான். விஜய் அண்ணன் நடுத்தருக்கு வர போறாருன்னா அதுக்கு புஷி ஆனந்தும் மாதவ அர்ஜுனா தான். அதாவது விஜய் அவர்கள் சொல்லுவாரு, 2 பேருக்கு தான் வந்து போட்டியே, அது யாருன்னா டிவிகே டிஎம்கே. எனக்கு தெரிஞ்ச வரையும் தாவேக்காவை பொறுத்தவரை 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு ஆதவ அர்ஜுனா, இந்த புஷி ஆனது. யார் இந்த கட்சியை நாசம் பண்றது போட்டா போட்டி போட்டுன்னு வேலை பார்த்து விஜய் நான் வந்து என்னதான் செய்வாரு, என்ன செஞ்சுட்டு அவர் வந்து சீமந்தத்துக்கு போவாரு, கல்யாணத்துக்கு போவாரு, மேட்சிங் ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு போவாரு, வீட்டுல படுத்து தூங்குவாரு. இதுதான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. தவிர என்ன செய்யறாரு? எத்தனை பிரச்சனை. இப்ப நீ இஃப்தார் நோம்புக்கு போற இது பண்ற அதை பண்ற, நான் வந்து அங்க கிடையவே கிடையாது, நான் வந்து பாஜக எதிரின்ற மாதிரி எல்லாம் ஆகும் டைலாக் கொடுறீங்க. இப்ப இங்க இருந்து நீங்க வந்து டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சு, என்டிஏ கூட்டணி கூட பேச்சுவார்த்தை இது அதுன்னு. ஒரே ஒரு மறுப்பு வீடியோ, நான் அந்த மாதிரி கிடையாதுங்க, நீங்க வேணாம் இதே ஆதவ சொல்ல வேண்டியது தானே, மறுப்பு வீடியோ போட்டிருக்கலாம்ல. இவங்க எப்ப மறுப்பு போடுறாங்கன்னா, அவர் அங்க போய் எல்லா டீலிங்கும் முடிச்சுட்டு வந்த பிறகு கையாட்டிட்டு வெளியே வந்த பிறகு அண்ணன் இனிமே எதுலயும் சிக்க மாட்டாரு, டீலிங் எல்லாம் பேசி முடிஞ்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு ரொம்ப பரபரப்பா ஒரு நியூஸ். எங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து வதந்தி, அதை யாரும் நம்பாதீர்கள். அதே இவர்தான் நிர்மல்குமார் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறாங்க. அதே நிர்மல்குமார் ஏன் முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, இது வதந்திங்க, அதை நம்பாதீங்க, நாங்க வந்து டீலிங் எல்லாம் அந்த மாதிரி பேசலங்கன்னு ஏன் சொல்லல? கரெக்டா அங்க அவர் பேசுறாரு, பேசிட்டு ரொம்ப ஜாலியா இவர் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி வாங்கி கொடுத்தா மாதிரியும், நீட்ல இருந்து விலக்கு வாங்கி. அதுவுமே இதுக்கு முன்னாடி சொன்னாங்க டெல்லியில தான் தேர்தலான்னு கேட்டாங்க. டெல்லியில இருந்து இதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தீங்க நீங்க? டெல்லியில யாரும் ஓட்டு போடுறாங்க போல இருக்கு, அங்க இருந்து தபால் ஓட்டுகள் வருது இல்லையா, அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்காரு அண்ணன். அது உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் வந்து அரசியல் சாணக்கியத்துவம். டெல்லியில இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, தபால் ஓட்டு. ஏன்னா சமீபமா தாவேகா சார்பா பரப்பப்படுற நியூஸ் என்னன்னா, தபால் ஓட்டுகளை போடுவது எப்படி, அதை பத்தி நீங்கள் வழி நடத்துங்கள், அங்க இருந்து பயங்கரமா வரும், அதை வச்சுதான் வந்து மாறவே போகுது. தபால் ஓட்டுகள் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க முதல்ல இங்க போடுற ஓட்டை ஒழுங்கா கத்துக்கோங்க. அதையே உங்களுக்கு தெரியாம நீங்க முடிச்சிட்டு இருக்கும் போது தபால் ஓட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமா எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு கூட கேட்டாலும் கேட்பாங்க. இல்ல எங்க அண்ணன் எப்பவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், நாங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நாங்களும் இங்க இருந்து ஓட்டு போடுறோம். எப்படி ஓட்டுல இருந்து, அதாவது வீட்டுல இருந்தே ஓட்டு போடுங்க. அவரும் வந்து அதே வாட்ஸ்அப்ல முதல்வரா இருப்பார். நீங்க தனியா ஒரு உலகம், சோசியல் மீடியால தனியா ஒரு உலகம், அதுக்கு ஒரு தனி தேர்தல், அதுல தனி சட்டசபை, பனையூர்ல சட்டசபை இருக்கும். அதே முதல்வர் வந்து இதே மாதிரி பேசிட்டே இருப்பார். இல்ல இத்தனை நாள் சொன்னாங்களா திமுக போட்டிருக்காத மாதிரி, இந்த மாதிரி திமுக தான் இத்தனை நாளா நேர்ல போய் தான் ஓட்டு போடணும்னு வச்சிருந்தாங்க, இப்பதான் தேர்தல் ஆணையம் கையில வந்துருச்சுல, நாங்க வந்து வாட்ஸ்அப்ல ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லக்கூடிய. இல்ல அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தாராளமா போடுங்க. அதே வாட்ஸ்அப்ல அண்ணன் முதல்வர் ஆயிடாரு, எங்களுக்கும் பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு. நாங்களும் சரி உருப்படியா ஏதோ ஒரு ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல, இத்தனை நலத்திட்டங்கள் இருக்கு, இவ்வளவு நல்ல வளர்ச்சி இருக்கு, அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு நீ இது ஏதோ பைத்தியக்கார கூட்டம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு, தனியா நீ போடத்துல இரு, நாங்க ஏதோ நல்லபடியா இருக்கோம் அப்படின்னு இருப்போம். எங்களுக்கு தொல்லை விட்டுது, இந்த மாதிரி முட்டி மோதிட்டு இருக்க வேலை இருக்காது இல்லையா. வாட்ஸ்அப்லயே ஓட்டு போடுங்க, யூடியூப்லயே அரசியல் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயே நீங்க வந்து எம்எல்ஏக்களை எலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஎம் எலெக்ஷன், சிஎம் முடிஞ்சிரும், அடுத்து பிஎம் எலெக்ஷன். நீங்க கூட கேட்டீங்களா டெல்லியில எதுக்கு அவர் கை காட்டுறாரு? அதுக்காக தான் பிஎம் ஆஃப் தமிழ்நாடு இல்லையா. தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டு, தொலைநோக்கு பார்வை தான், எதுவுமே சின்ன லெவல்ல பண்றதே கிடையாது, எல்லாம் பெரிய லெவல் தான். பெரிய லெவல்ல யோசிப்பாங்க. பிஎம் ஆஃப் தமிழ்நாடு, சிஎம் ஆஃப் இந்தியா, மொத்தமா உருப்படியா இது பண்ண. அடுத்து ட்ரம்ப்புக்கு போட்டி. ஏன்னா ட்ரம்ப் வந்தனால வந்து ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு, போர் ஈரெல்லாம் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஜி வந்து மோடிஜி சொன்னாதான் கேட்பாரு. இப்ப இவர் வந்து மோடிஜியோட பெரிய ஆள் இல்லையா. பிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஆன உடனே, இல்லன்னா சிஎம் ஆஃப் இந்தியா ஆன உடனே அடுத்து அவரு கூட ட்ரம்ப் கூட தான் டைரக்ட். ஆமா, நீ பண்றது சரியில்லை, நான் வந்து என்னோட நண்பிஸ் கிட்ட சொன்னேன்னா அவ்வளவுதான், நீங்க பாத்துக்கோங்க, கடிச்சு வச்சிருவாங்க. ஆமா, அடுத்து நான் வந்து நேரா அங்க வந்து இறங்கிடுவேன். அங்க அமெரிக்கால எனக்கு நண்பிஸ் இருக்காங்க, இங்க இருந்து அங்க தபால் ஓட்டு போடுவாங்க, அப்புறம் சரியா இருக்காது பாத்துக்கோங்கன்னு மிரட்டுறாங்க. அடுத்து ட்ரம்ப் நிலைமை நினைச்சாதான் பாவமா இருக்கு. பாவம் இங்க இருந்து என்னென்ன கடிச்சுப்பான். அவருக்கு என்னன்னா, தமிழ் புரியாதுடா, நீங்க எதனா திட்டிட்டு போங்க, இங்கிலீஷ் தான் எனக்கு புரியும். இவரு தமிழையே பேச மாட்டாரு, அங்க போய் எதுவும் பேச போறாரு அப்படிங்கறது தெரியல விஜயண்ணா. இன்னொரு விஷயம் வந்து சிபிஐல இருந்து நம்ம வரத பேசிட்டு இருந்தோம், ஜாலியா வந்தாரு. வந்த உடனே வந்துட்டு இனிமே டெல்லிக்குள்ள கூப்பிடாதீங்க, எனக்கு ரொம்ப வேலைகள்லாம் அதிகமா இருக்குன்னு லெட்டர். என்ன வேலை இருக்கு அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுதான் கேக்குறீங்க. கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது, வளகாப்பு இருக்கு, அடுத்தடுத்த பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கு, சோ அதுக்கெல்லாம் போகணும். அதனால பத்திரிகை வைக்கிறதுக்குலாம் அலோவ் பண்றாங்க, பரவாயில்லையே. அது வாட்ஸ்அப்லயே வரும். ஏழை மக்கள் தான் போக முடியாது. இவர் போற கல்யாணம் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய பணக்காரங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி தான். அது முடிச்சுட்டு இங்க வந்து இவ்வளவு தைரியமா எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் கரூர்ல இதை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே அது பரப்படவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாஜக தான்.
பாஜகல இருக்கிறவங்க அதை பரப்புறாங்க. சோ இது என்ன டீலிங்கா இருக்கும்னு யோசிக்கிறீங்க நீங்க? அதான் நான் வந்து இப்போ மாரிதாஸ் அவர்கள் பாஜக சார்பாகவும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாகவும் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. நான் பாருங்க இப்படி ஒரு இப்ப இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அண்ணன் நீங்களும் நானும் கூட்டுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தரும் 10 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. இப்ப வந்து என்ன பண்ணோம்னா, நீங்க வந்து எனக்கு பெரிய எதிரின்ற மாதிரி தெரியணும். இப்ப இந்த 2 பேர் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல அரசியல் பேசுறவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாருங்க பாஜக வந்து விஜய்க்கு பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டணிக்கு வரல அப்படின்னு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னங்க இவரா அப்படி பேசுறாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வரலன்றக்காக பாஜக பிரஷர் போடுறதுன்னு நம்புற அளவுக்கு வந்துட்டாங்களே, அப்ப அவங்களே அப்படின்னா அப்ப பொதுமக்களுடைய கருத்து என்ன? எங்க அண்ணனை எப்படி எல்லாம் பிரஷர் கொடுக்குறாங்க, ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அங்க வா சிபிஐ விசாரணைக்கு வா, எங்க அண்ணன் எப்படி பிஜேபி எதிர்க்காரு, எப்படா எதிர்க்காரு, சிபிஐ விசாரணைக்கு போறாருல, ரொம்ப நல்லா இருக்குடா அவங்க அண்ணன் எதிர்க்கிறது பாஜகவை. சோ அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாருன்னா, அண்ணன் நீங்க என்ன எதிர்க்கிற மாதிரி எதிர்ங்க, நானும் உங்களை வந்து சொல்றேன் பாஜக எனக்கு பிரஷர் போடுது, இவ்வளவு பிரஷர் போட்டாலும் நீங்க என்டிஏ கூட்டணியில சிஎம் பதவியே கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் அசைற ஆள் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி நானும் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். அப்ப மக்கள் என்ன நம்புவாங்கன்னா, இந்த எந்த நோக்கத்துக்காக நீங்க என்ன இறக்கி விட்டீங்க, சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கணும்ன்றதுக்காக இறக்கி விட்டீங்க, அதை செஞ்சுட்டு போயிடுவோம், நீங்க எதிர்க்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. 3வது தடவையா நீங்க சிபிஐ விசாரணைக்கு வரும்போதுதான் சிபிஐ ரெக்கவர் பண்ணிச்சான். ரமணா படத்துல சொல்லுவாங்களா, அடா பாவீங்களா இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இதையே இவங்க இப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் அப்பயே போட்டு காமிச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இது பண்றாங்க, ட்ரோன் மூலியமா இருக்க வீடியோ எப்படி எப்படிலாம். நம்மளுக்கு செருப்பை கொண்டு எரிஞ்சதுதான் பெரிய பிரச்சனையா காட்டினாங்க. ஏன் செருப்பை கொண்டு எரியணும், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும் போதுதான் இங்க மக்கள் வந்து பிரச்சனையா ஆகுதுன்னு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப சரியா விளக்கம் கொடுத்திருக்காரு சிபிஐல போய், அவர் வீடியோ ஆதாரமே காட்டியிருக்காரு. அதாவது 6வது நிமிஷம் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே அங்க மயக்க போட்டு விழுகுறாங்க. 16வது நிமிஷம் தான் அவர் என்ன பத்தி பாடுறாரு. அப்ப எதுக்கு அந்த 6வது நிமிஷம் பாடும் போதே இந்த பிரச்சனை நடந்த பிறகும் அந்த 16வது நிமிஷம் வரைக்கும் பேச வேண்டிய அவசியம் என்ன? முதல் கொஸ்டின். 2வது இவங்க கேக்குறாங்க ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க, அப்படி ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிற மாதிரி, பயிர் வந்து அறுவடை களை எடுக்கிறோம் அதனால நாங்க பூச்சிக்கொல்லி மருந்து தடவுறோம். நான் கேக்குறேன், அத்தனை ட்ரோன் படந்தது, அத்தனை இது இருக்கு, ஏதோ ஒரு வீடியோ காட்டு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இல்ல. இப்ப 3வது இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். இப்ப இதெல்லாம் இவ்வளவு சர்ச்சையா ஆயிடுச்சு, ஜனநாயக பட ஷூட்டிங்காக தான் அப்படின்னு நக்கீரன் வெளியிட்டதுமே நீங்க கொஞ்சமா சுதாரிச்சு ஜனநாயகன் படத்துல அந்த ஷோ அந்த காட்சியை வைக்காம இருக்கலாம். நீ இந்த காட்சியை வச்சா மாட்டிப்ப, கொஞ்சம் இந்த 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 இத உண்மையை வெளிக்கொண்டு வரல நக்கீரன் அப்படின்னா இவங்க துணிஞ்சு இந்த வச்சிருப்பாங்க, அதுல வச்சிருப்பாங்க. ஆனா இது வெளியே வந்துருச்சு அப்படின்றதுனால அதே மாடல்ல ஒண்ணு பண்றீங்க, கிராபிக்ஸ் அதே இதுல பண்றீங்க, அந்த பேட்டர்ன்ல பண்றீங்க. இப்ப இங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ உனக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வருது? நான் அந்த இது வைக்கல, ஆனா அதே மாதிரி வைக்கிறேன். இப்ப நீ போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்த, அத மாதிரி. ஆமா, 2 ஒண்ணுதான் அப்படின்னு நம்மளுக்கு புரியாதா? சோ அந்த அளவுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வருது? அப்ப யார் உனக்கு பின்னாடி இருக்கா? இத வச்சா நான் மாட்டுவேன், இந்த சீனை வச்சா நான் மாட்டுவேன்னு தெரிஞ்சோம், நீ எந்த தைரியத்துல அங்க வைக்கிற? அப்போ உன் பின்னாடி யார் இருக்கா? அதுதான் கேள்வியா இருக்கு. அப்ப அது ஷூட் தானே? இல்ல நாங்க வந்து ஷூட் பண்ணல, ஷூட்டுக்காக ஒத்திகை பார்த்தோம் அப்படின்னு ராஜ்மோகன். நீ ஒத்திகை பாக்குறதுக்காக நாங்க கிடைச்சோமா? நீ ஒத்திகை பாக்குறதுக்கு 41 பேரோட உயிர் கேக்குதான்னு நான் கேக்குறேன். நீ ஒத்திகை பாக்குறன்னா உன் ஃபேன்ஸ் எல்லாம் வர வச்சு நான் ஷூட் தான் பண்ண போறேன்னு சொல்லி வர போறாங்க. பார்த்தா போதும்னு வந்து நிக்கிறதுக்கே இவ்வளவு பேர் வராங்க. அண்ணன் ஷூட் பண்றப்பா வாங்கினா அதுதான் பரேடே நிக்கிறாங்களே. சோறு வேணா, தண்ணி வேணா, வெயில்ல செத்தாலும் பரவாயில்ல, இங்க செத்தா எனக்கு பேர் வரும், அங்க செத்தா பேர் வராது, என் புருஷன் செத்தா பரவாயில்ல, புள்ள செத்தா பரவாயில்ல, இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஒரு ஷூட் எடுக்க போறேன் வாங்கினா தானா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலவு கூட கிடையாது, உங்களுக்கு நேரடியா ரியலிஸ்டிக்கா இருக்காது இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த ரியாலிஸ்டிக்காக 41 பேர் ஆகணும், அவ்வளவு பேர் வெயில்ல தண்ணி சோறு இல்லாம நீங்க நிக்கணும். அத வேற நீங்க ஒத்துக்கிறீங்க, நாங்க வந்து ரிஹர்சல் நீங்க ரிஹர்சல் பண்றது மட்டும் நியாயமா? அதாவது இது என்ன நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எது பண்ணாலும் அது தப்புதான். நியாயமா நீங்க லேட்டா வந்ததே தப்பு. இதுல ஷூட் நீங்க ரிஹர்சல் பார்த்தன்றது நீ மூவாயிரம் நீ ஒத்துக்கிட்ட. நான் வந்து அதாவது எங்க அப்பா வந்து அந்த குதிரைக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீ ஏன் ஒத்துக்கிட்ட? அது ஷூட் இல்ல, நான் வந்து இது ரிஹர்சல் தான் அப்படின்னு. அங்க நடந்தது ஏதோ ஒரு வகையில படத்துக்காக பண்ணப்பட்ட நிகழ்ச்சி தான். கூட்டத்தை நீங்க சேர்த்தீங்க அப்படின்றத நீங்களா ஒத்துக்கிறீங்க. நாங்க லேட்டா வந்ததுக்கும் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுக்கும் போலீஸ் தடுத்தும் நாங்க உள்ள போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்க ரிஹர்சல் பண்றதுதான். சரி ஓகே, நாங்களே சொல்றோம், நீங்க ஷூட் பண்ணல, ரிஹர்சல் பண்றதுக்காக 41 பேர் கொலை பண்ணிருக்காரு விஜய், ஒத்துக்கலாமா? ஒத்துக்கிறீங்களா?
நீங்க தானே சொன்னீங்க. அது ஆல்ரெடி ராஜ்மோகன் ஒத்துக்கிட்டாரு. அப்ப ரிஹர்சல் நீங்க அதாவது ஷூட்னா கூட ஒரு அளவுக்கு ஏதோ சினிமாக்காக எடுத்து நீ ரிஹர்சல் பண்றதுக்கே 41 பேர் சாவடிச்சிருங்க. அப்ப ஷூட் எடுத்தா எத்தனை பேர் சாவடிப்ப? இது தெரிய வரல அப்படின்னா அடுத்த ஒரு ஷூட் நடந்திருக்கும். அப்போ ஒரு 80 பேர் சாவடிச்சிருப்பாங்க. அப்ப மக்களுடைய உயிர் அப்படின்றது உங்களுக்கு நீங்க ரிஹர்சல் பண்றதுக்காக 41 பேர் அப்படி உங்களுடைய மரணம் அப்படின்றது ரிஹர்சல் பண்ணதுனால அப்படின்னா எங்க எப்படி புரியல. இவங்க ஆட்சிக்கு வந்தா அப்ப மக்கள் இவங்க என்னவா பாப்பாங்க? அந்த கேள்வி இருக்கு இல்லையா நமக்கு. அதனாலதான் நீங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இது ஆட்சி பண்றதுக்கான ஆள் கிடையாது. இவங்க அடமானம் வைக்கிறதுக்கான ஆள் தான். நிறைய பேர்ல எழுதுங்க ஓட்டேரி நிறைய பேர்லன்னுவாங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு எடுத்துட்டு போய் அமித்ஷாஜி கிட்ட அடமானம் வச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப எந்த கருத்தியலுமே எந்த கொள்கையுமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு எதுவுமே கிடையாது அந்த கட்சிக்கு. கொள்கைன்னா என்னன்னா 1/4 கிலோ 10 ரூபான்னு வாங்க, அந்த மாதிரி இருக்கு அந்த கட்சி. நீ என்ன அரசியல் படுத்து, நீ சினிமா எடு, தப்பு இல்ல. அண்ணா அவர்கள் காலத்துல சினிமாவை ரொம்ப சரியா அரசியல் படுத்துறதுக்காக மக்களை பயன்படுத்திக்கிட்ட களம்தான் சினிமா. ஆனா நீ என்ன கருத்து எந்த கொள்கையை சார்ந்து அவங்களுக்கு கொண்டு போறன்றதுதான் இங்க கேள்வியா இருக்கு. இலவசங்கள் கொடுக்கறது தப்புன்னு வந்த நாள்ல இருந்து பெண்களுக்கு பிச்சை போடுறாங்க 1000 ரூபாய் விடியல் பயணம் நீ பிச்சை போட்டு நாங்க போகணும் கையேந்தி நிக்கிறாங்க அப்படிங்கிற டைலாக் எல்லாமே நீங்க 2500 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணீங்க. அப்ப நீங்களும் அதே பிச்சுதான் எடுத்து வைக்க போறீங்களா? ஆக உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாமே செஞ்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் நீ மறுபடியும் லாஸ்ட் ரேங்க் வாங்கு, நான் உன்னை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் தாவேக்காவோட கொள்கை அறிவிப்பு எல்லாமே இருக்குது. இப்போ சமீபத்துல ஒரு கல்லூரி மாணவி கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நிதி உதவி கொடுக்கறது பெண்களுக்கு கல்யாணம் அந்த ஒரு விஷயத்தையே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப அதுல இருந்தெல்லாம் வெளிவரணும் அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு பொருளாதார ரீதியாவோ இல்ல கல்வி ரீதியாவோ நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. நீங்க மறுபடியும் எனக்கு தாய்மாமன் சீர் செய்யறேன் அண்ணன் சீர் செய்யறேன் அப்படின்னா நீங்க எங்களை இன்னும் பின்னோக்கி தானே எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு ஒரு மாணவியே கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அது 100% உண்மை. நீங்க தாலிக்கு தங்கம் அப்படின்றத கூட ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். இவர் சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா பெண் இடையாளர்களுக்கு பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர், ஆமா ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடை. அப்ப நீ என்ன பேசுற? இந்த சமூகத்துல ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றதே இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வெளியே வரோம். இன்னைக்கு பெண்கள் படிக்கிறோம், ஒரு மீடியால ஒரு டாக்டர் ஆகுறோம், ஒரு மீடியால வரோம், ஒரு டாக்டர் ஆகுறோம், நேவி ஆபீசர் ஆகுறோம், பஸ் டிரைவர் ஆகுறாங்க. எல்லா காலத்துக்குமே இன்னைக்கு ஆணுக்கு நிகராக பெண்கள் வந்து கொண்டிருக்காங்க. இங்க சமத்துவமும் சுயமரியாதையும் பேசிதான் இந்த திராவிட கொள்கை இதுவரைக்கும் கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்கு. நீ இங்க எடை போடுறவங்கள ஆண் தனியா பெண் தனியா, அப்போ உன்னுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்றதுதான். நீ தான் சொல்ற இல்லையா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட நீ ஃபெயில் ஆகு, நான் உன்னை படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு வந்து பாத்தீங்களா இந்த பையனை நான் தான் படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுதான். டே அவன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருந்தான், அவன் ஃபெயில் ஆகி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் திருப்பி நீ உன் பேச்ச கேட்டா அவன் ஃபெயில் ஆகி மறுபடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஃபெயில் ஆன பையன் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் மறுபடியும் அதான் அதே கதை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் இப்ப இவரு அதிமுக பண்ணிருக்காங்க பாருங்க, குத்து விளக்கு குல விளக்குன்னு, அது அப்படியே பேட்டர்ன். அட்லீஸ்ட் காப்பி அடிக்கிறதா அடிக்கிற ஒழுங்கா அடிக்க ஆந்திரால இருந்து காப்பி அடிச்சுட்டு வர. அவரு சொன்ன அந்த 6 சிலிண்டர் ஆந்திரால 3 சிலிண்டர், இவரு 6 சிலிண்டர். இல்ல எப்போ 6 சிலிண்டர் சொன்னாரோ அன்னையில சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகி போச்சு பாவம் பெண்கள். இதனாலதான் அந்த நரி ஊழ சொன்னீங்கல்ல, அதுக்கு விஜய் இது கூட கம்பேர் பண்றாங்க. அதே மாதிரி அங்க யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது போலீஸ் தான் ஆனா யூனிஃபார்ம் இல்லாம ஒரு சிறப்பு படை அப்படின்னு அதையும் அடிச்சாங்க. அப்படி இதை கவுண்டமணி காமெடியில வரும் பாத்தீங்களா, அவன் என்ன பார்த்து காப்பி அடிச்சான், அவன் பாஸ் ஆயிட்டான், நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, பெண்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வரணும்னு ஆசைப்பட்டது நம்மளுடைய சுயமரியாதை இயக்கங்கள். அத பெரியார் ஆசைப்பட்டாரு, அதை கலைஞர் அவர்கள் செஞ்சு காமிச்சாங்க. நம்மள பெண் காவலர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வரணும்னு கொண்டு வந்தவர் கலைஞர்கள் தான். ஆனா நீங்க மறுபடியும் சுடிதார் கலர் ட்ரெஸ் போயிடுங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாம் வேணாம், நீங்க காவலாளியா இருங்க ஆனா யூனிஃபார்ம் இல்லாம இருங்க. எனக்கு புரியல, ஏன் நாங்க யூனிஃபார்ம் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஒரு 50 வருஷம் டைனமிக் சேஞ்ச் எடுத்துட்டு வர போறோம்னு சொன்னாங்களா, அந்த சேஞ்ச் பின்னாடி எடுத்துட்டு போறது. அதேதான் இவங்க எப்படி புதிய கல்விக் கொள்கை மூலியமா நீ இந்தி படி அப்படின்னு சொல்லி நம்மள பிற்போக்கா இழுக்கிறாங்களோ, அதே மாதிரி அவரு நான் ஆண் தனியா பெண் தனியா அப்படின்ற கொள்கை கொண்டு வருவாரு. அதுக்கப்புறமா நீ யூனிஃபார்ம்லாம் போடாத, அதே சுடிதார் அதே புடவை போட்டுட்டு உனக்கு எந்த மரியாதை இல்ல. ஒண்ணு சொல்ற கேளுங்க, அந்த யூனிஃபார்முக்கு இருக்க மரியாதை வேற. சாதாரணமா ஒருத்தவங்க போகும்போது, ஒரு டாக்டர் அவருடைய கோட் போட்டு வரும்போது, ஒரு வக்கீல் அவர் யூனிஃபார்ம் போட்டு வரும்போது, ஒரு போலீஸ் அவரோட யூனிஃபார்ம் போட்டு வரும்போது அந்த யூனிஃபார்ம் கொடுக்குற மரியாதைன்றது வேற. அந்த மரியாதை பெண்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அது ஆந்திரால இருந்து இவங்க காப்பி அடிச்சா ஓகே ரைட்.
அது பாஜக கூட டீலிங், அது அப்படிதான் நினைக்கும். இவங்க அதே கட்சி தானே, அதாவது பாஜக பி டீம் தானே. அதாவது எங்க ஒரே மந்தையில் பிரிந்த ஆடுகள் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி அது எங்க கனெக்ட் பண்ணுது பாருங்க. இப்ப நாயுடு கிட்ட இருந்து இவரு ஜி வந்து காப்பி அடிச்சிருக்காரு. நாயுடு எங்க இருக்காரு, எங்க சேர்க்க சரியில்லைன்னு அது மாதிரி சேர்க்க, அந்த சேர்க்க இந்த சேர்க்க ஒன்னா வந்து சேர்ந்து அதே அறிவிப்பை அப்படியே காப்பி அடிச்சு இங்க வந்து வாந்தி எடுத்திருக்காரு விஜய் அவர்கள் தான் சொல்லணும். கொஞ்சம் அதிமுக, கொஞ்சம் இந்த பக்கம் தெலுங்கு, திமுக இருந்து அவரு வந்து எதையும் காப்பி அடிக்கலன்னு சொல்லணும். ஏன்னா அதிமுகவே திமுக பார்த்தானே காப்பி அடிச்சிருக்கு. இதுவே காப்பி. ஆமா, அதுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, அதுலயும் கீழே திமுக பார்த்து இன்னைக்கு எல்லாத்தையுமே காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, திமுக பார்த்து அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரால இவரை பார்த்துதான் அவங்களும் 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க 500 ரூபாய் கூட கொடுக்கல, அது வேற விஷயம். கொடுக்குற மாதிரி அது பாஜகவோட ஸ்டைல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் சமயத்துல எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, நான் 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு இல்ல எனக்கு கொடுத்துருங்க, எங்களால கொடுக்க முடியல அப்படின்றாங்க. அதே மாதிரி தேர்தல் சமயத்துல 10,000 ரூபாய் போடுவாங்க. ஜெயிச்சு முடிச்ச பிறகு இல்ல, நாங்க தப்பா அவங்க அக்கௌண்ட்ல போட்ட திருப்பி கொடுங்க. ஆனா இந்த வாட்டி பெண்கள் வந்து செருப்பு சாணியில முக்கி அடிச்ச மாதிரி, நான் போட்ட ஓட்ட திருப்பி கொடு, 10,000 ரூபாய் நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அவங்க பிளே பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வந்து பாஜக ஸ்டைல்ல வந்து யாரா இருந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த அறிக்கையை பார்த்துதான் இவங்க காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டாரு புதுசா, நான் வந்து வீடு கட்டி தருகிறேன், வீட்டுக்கு ஒரு டிகிரியா இது பண்றேன் அப்படின்னு. நான்லாம் முதல் பட்டதாரி படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நிலவரத்துல தமிழ்நாட்டுல பிஹெச்டி முடிக்கிறவங்க அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுலதான். இந்தியா அளவுல பிஹெச்டி முடிக்கிறவங்க பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த நிலைமை இப்ப நாங்களாம் மாஸ்டர், அதாவது முடிச்சுட்டு அந்த இதுக்கு போயிட்டோம், டிகிரி தாண்டி அதை முடிக்கிறதா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். இவர் வந்துட்டாரு இப்பதான், நான் வீட்டுக்கு ஒரு முதல் பட்டதாரி அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து தமிழ்நாட்டுல தயவு செய்து போட்டியிடு, விஜய் அவர்கள் தகுதி இல்லை. நீங்க போங்க அந்த பக்கம் பீகாரு, இது அந்த மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு நீங்க ஆண்களுக்கு தான் வந்து கரெக்டா இருப்பீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அறிவிப்புல அப்படிதான் இருக்கு. இல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு கிரியேட் பண்ண ஒரு அறிவிப்பு மாதிரிதான் முழுக்க அங்க இருந்தா நம்ம எழுதி கொடுத்துருப்பாங்க, அதனால அப்படிதான் இருக்கும். அவரா சொந்தமா எழுதி இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் அதுதான் சொல்றேன், நீங்க கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை. யார் வேணாலும், ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்க எந்த கொள்கையை சார்ந்து நீங்க வந்து இது பண்றீங்க? 75 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷம் திராவிட கட்சிகள் கஷ்டப்பட்டு நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. திமுக மட்டும் இல்ல, அது அதிமுக இருக்கட்டும், திராவிட இருக்கிறாங்க. இப்ப நீதி கட்சியில இருந்தே எடுத்துக்கோங்களேன், இந்த 100 வருஷம் ஆச்சு நாங்க இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது. நீங்க இன்னைக்கு அதிமுக கூட சேர்ந்துட்டு எங்களை ரொம்ப ஈஸியா, இந்த சினிமா மோகத்தை வச்சு எங்களை ரொம்ப ஈஸியா பின்னோக்கி எழுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இங்க நடக்காது. ஏன்னா அமித்ஷாவே இதை சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு வந்து மத்த மாநிலம் மாதிரி இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, சாதாரண ஆட்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, அரசியல் அறிவு இருக்கு அப்படின்னு. ஏதோ 1-2 இப்ப இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தாவேக்காக ஓட்டு போடுற, அன்னைக்கு எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுற மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நிலவரம் வேற, அன்னைக்கு நிலவரம் வேற. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓட்டு போட்ட பேர் நிலவரம் வேற, இன்னைக்கு நிலவரம் வேற. எத்தனையோ பேர் அரசியல் படிச்சிருக்கு, புரிதல் இருக்கு, என்ன செய்யறோன்றத கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே வளர்ந்துருக்கு. 2வது, அன்னைக்கெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு நேரம் ஆகும். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, காலையில போய் பேசுனீங்கன்னா சாயங்காலமே ஃபேக்ட் செக்ல வந்துரும், எவிடன்ஸோட இது பேசுனது பொய்ப்பா, இது ஏஐப்பா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனாலும் ரொம்ப சல்லித்தனமா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு இவங்க சொல்றாங்களே தாவேக்கா சார்பா, நான் கேக்குறேன், முதல்ல பெண்களுக்கு மரியாதை அப்படின்னா என்னன்னு கிளாஸ் எடுங்க. அது மீடியால சேர்ந்த நபரா இருக்கட்டும், உங்க கட்சியில இருந்து வெளியே போற பெண்களா இருக்கட்டும், மாற்று கட்சியில இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப மோசமான விமர்சனம் காது கொடுத்து கேட்க முடியாது. இல்ல, இதெல்லாம் செய்யறது வந்து ஆதவ அர்ஜுனா, அதுக்காக ஒரு டீம் வந்து செயல்பட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. விஜய்க்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப அது கூட கண்டுபிடிக்க முடியாது, நீ என்ன தலைவர் நான் கேக்குறேன். இதையே என்னால கண்டுபிடிக்க, ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு டீம் வச்சு இயக்கிட்டு இருக்காரு, அது விஜய்க்கு தெரியாம நடக்குதா? அப்ப நீ சிஎம் ஆகி என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஆதவ அர்ஜுனா இங்க என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுவாரு, அவர் 8 வழிச்சாலைக்கு அனுமதி கொடுப்பாரு. இப்ப நீங்க முதல்வர்னா அவர் தானே டெபுட்டி சிஎம் இருப்பாரு, அவர் வந்து 8 வழிச்சாலைக்கு அனுமதி கொடுப்பாரு, நீட் தேர்வுக்கு இது பண்ணுவாரு, விலக்கு வாங்கி தர மாட்டாரு, புதிய கல்விகளுக்கு ஓகே பண்ணுவாரு, ஹிந்தி கட்டாயம்வாரு, இது எல்லாத்தையுமே ஆதவ அர்ஜுனா பண்ணுவாரு. இது எதுவுமே அண்ணனுக்கு தெரியாது, பனையூர்ல தூங்கிட்டு இருப்பாருன்னு ஒத்துக்க முடியுமா நம்மளால? உன் கட்சியிலே என்ன நடக்குதுன்றது கிளாரிஃபையா உன்னால பண்ண முடியலன்னா நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போற? அப்ப நீ முதல்வர் பதவிக்கு ஆசைப்படாதுன்னு சொல்றோம். எதுக்கு எடுத்தாலும் இவங்க எம்ஜிஆரோட பொருத்தி பாக்குறாங்க இல்லையா விஜய், அதுவே நான் வந்து தப்புன்னு சொல்றேன்.
எம்ஜிஆர் அவர்கள் ஃபர்ஸ்ட் அதிமுகல இருந்தார். அவர் அண்ணாவோட பயணப்பட்டாரு, கலைஞரோட பயணப்பட்டாரு. அவங்களுக்கு கள நிலவரம் என்ன தெரியும். ரோட்ல இறங்குவாரு எம்ஜிஆர். எத்தனை மக்களை போய் நீங்க நம்ம இந்த ஜெனரேஷன் தான். நீங்க பழைய வீடியோல எடுத்து பாருங்களேன். எம்ஜிஆர் அப்படி நிப்பாரு, சுத்தி அவருடைய கூட்டம் நிக்கும். ஆயா பாட்டி இளைஞர்களே நின்று இருக்காங்க. அவர் எல்லாரையும் இப்ப ரோட்ல சந்திச்சிருக்காரு. வேட்டியை மடிச்சுட்டு கட்டு வெள்ளம் வந்தா போய் ரோட்ல நீ எம்ஜிஆரோட பெரிய ஆளான்னு கேக்குறேன் நான். அவ்வளவு பெரிய ஆளு. விஜயகாந்த் அவர்களோட சொல்றேன். விஜயகாந்த் அவர்கள் என்ன அண்ணன். அவர் தான் என்ன சினிமால கைய புடிச்சு கூட்டிட்டு வந்தாரு. அத பிரேமலதா ஆப்போசிட்டாங்க. ஆமா நீ என் தம்பிதான், அது குடும்பம் வேற கூட்டணி வேற அப்படின்ட்டு அவங்க திமுக கூட போய் கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஆக நீங்க உங்களை பெரிய பெரிய தலைவர்களோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுடைய அரசியல் பயணம் வேற, அனுபவம் வேற. நீங்க கட்சி ஆரம்பிச்சது நல்லதுதான். உங்களை சுத்தி யார சேர்த்து வச்சிருக்கீங்கன்றதா கேள்வி. நிர்மல்குமார் யாரு? பாஜக வந்தாரு. ஆதவர்ஜுனா யாரு? திமுகவிலும் விசிகாவிலும் துரத்தப்பட்டவங்க. இப்ப இந்த 2 தலைவர்களும் இவரை துரத்துறாங்கன்னா அப்ப உனக்கு எங்க கேள்வி இருக்கணும்ல. துரத்துனாங்க, இவன் ஏன் நேரம் நம்ம கிட்ட வரான், அந்த கேள்வி இருக்கணும்ல. அருண்ராஜ் ஐஆர்எஸ் யாரு? உன் வீட்டுக்கு இதுக்காக வந்த ரெய்டுக்காக வந்தாரு. அவரும் கூட சேர்த்து வச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அடிமட்ட தொண்டர் சொல்லிட்டான் எனக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு பாஜக தூக்கி கொடுக்குறாங்க. இப்ப இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் எங்க அப்படின்றதுதான் நம்ம இதுவா இருக்கு. அப்ப இதுக்கு பதில் சொல்ல முடியல. தப்பு யார்கிட்ட இருக்கு? தாவேகா கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன். இத உள்ளேயே கட்சிக்குள்ள நடக்கிறது. ஆனா அதான் நான் சொல்றேன் இல்லையா, மறுபடியும் விஜய் அவர்களுக்கு தெரியாம இது நடக்கிறது, விஜய் அவர்களை ரீச் பண்ண முடியல அப்படின்றது நீங்க தட்டி கழிக்கலாம். ஆனா எங்களுக்கு என்ன தோணுன்னா, அப்ப இதையே உன்னால ஒண்ணு கழட்ட முடியலன்னா நீ முதல்வராகி என்ன கழட்ட போற? நீ எப்படி? சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சிஎம்ல உட்கார்றதுன்றது. எதிர்கட்சிக்காரன் அடிப்பான், கூட இருக்க கூட்டணி கட்சிகள் பிரச்சனை பெறும், மத்தியில ஆட்சி இருக்கும் பிரச்சனை பண்ணுவான், நிதி தர மாட்டான். இது எல்லாத்தையும் சமாளிக்கிட்டு இன்னைக்கு திமுக எத்தனை பேர் சமாளிச்சுட்டு இருக்கு. கூட இருக்க கூட்டணியிலே காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுது, விசிக பிரச்சனை பண்ணுது. அவங்க தரப்பு நியாயத்தான் அவங்க கேக்குறாங்க. ஆனா எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். அதே நேரத்துல லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது. இப்ப இந்த நேரத்துல அவன் நிதி தர மாட்டான், கல்விக் கொள்கை இதை பண்ணி நிதி தர மாட்டான், நம்மளுக்கு தர வேண்டிய வரி தர மாட்டான். 40% நம்மளுக்கு தரணும், 32 தான் கொடுக்கணும்னு மோடி சொல்றாரு. அந்த 32 நம்மளுக்கு சரியா சேர மாட்டேங்குது. ஆனா அதுலயும் நான் இவ்வளவு டெவலப்மெண்ட் காட்டுறேன். பொருளாதார ரீதியா நம்பர் 1, உமன் சேஃப்டில நம்பர் 1 சிட்டி, அதாவது சென்னை சிட்டி தான் வருது. ஆல் இந்தியா லெவல்ல ஆல் இந்தியா லெவல்ல சிட்டிஸ்ல 1 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிட்டில நாங்க தான் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டுல சென்னை ஃபர்ஸ்ட் வருது. பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம். 2வது திருச்சி வருது. அதுக்கப்புறம் தான் பெங்களூரு, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப பச்சையா சொல்லிட்டு இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம். ரைட், ஓகே, பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்ன பண்ணலாம்? அவர் சொல்றாரு, தெருவுல லைட் போடுவேன், சிசிடிவி கேமரா போட்டுட்டு இருப்பேன். பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு? அதான் தெரு ஃபுல்லா லைட் போடுவேன், சிசிடிவி கேமரா போடுவேன். அதை விட அட்வான்ஸான இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு ஸ்பாட்ல நின்னுட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்ல இருந்து போன் பண்ணீங்கன்னா இதுக்கான பேட்ரோல் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறதுக்கான வசதிகள் இங்க ஏற்பாடு. நான் பெண்கள் பாதுகாப்புக்காக பஸ்ல சிசிடிவி வைப்பேன். இப்ப நாங்க போற பஸ்ல தான் சிசிடிவி இருக்கு, அலாரம் இருக்கு. அதுக்குன்னா உடனே பஸ் டிரைவர் நிறுத்துறதுக்கான அலாரம் இருக்கு. இப்ப ஏற்கனவே நடைமுறையில இருக்க ஒரு விஷயத்த நான் செஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னா எனக்கு வெளியே பார்த்தா தானே தெரியும். அது பஸ்ல பாக்கணும், ஒரு சும்மா ரைட் மாதிரி போயிட்டு வரணும். வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்ல, போறதா தனி பிளைட்ல போறது, தனி பிளைட்ல வீட்டுல வர்றது, வீட்டுக்கு வரும்போது கார்ல சேர்றது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது இத பத்தி பேசுறவங்க எல்லாருமே பாருங்க, இந்த விடியல் பயணமா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க யாருமே எலைட்டா தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி சராசரியா பஸ்ல போயிட்டு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு இந்த வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம். அப்படி 5000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்துறவங்களா இருக்காங்க. சோ அந்த எலைட்டா இருக்கவங்க தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து நம்மள மாதிரி சராசரியாக பஸ்ல போயிட்டு வர நம்மளாம் பேச மாட்டோம். நான்லாம் டெய்லி பைக்ல தான் போயிட்டு இருக்கேன் ஆபீஸ்க்கு, தனியா தான் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு இடத்துலயும் ஃபேஸ் பண்ணதா இது வரைக்கும் இல்ல. இதுக்கப்புறம் வேணா தாவேகா ஆளுங்க ஏதோ செட் பண்ணி நீ ஆடி பேசுற, ஆவடி ரூட் ஏதோ சொல்ற அப்படி ஆளுங்களே, எனக்கு அந்த பயமே வந்துருச்சுங்க ஒரு கட்டத்துக்கு மேல. தாவேகாவினர்கிட்ட இருந்தா பாதுகாப்பு வேணும். ஏன்னா எனக்கு என்னன்னா இவங்க தொடர்ந்து ஒரு இது சரியா தவறது இல்ல, ஆனா எனக்கான பயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவங்க எந்த மாதிரி ஆட்கள்னா, அண்ணா சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா இங்க எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு, நம்மளே சில பாதுகாப்பு இல்லாத விஷயங்களை பண்ணி விட்டோம்னா அது உண்மையாயிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்துலதான் எங்களுக்கு இருக்க தவிர்த்து எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நான் இது போறேன் வரேன், இது பண்றோம், இத்தனை வேலைக்கு வரோம் போறோம், அன் டைம்ல வரும் போறோம், எந்த இடத்துலயுமே பாதுகாப்பு இல்லை. இப்ப என் ஊருக்கு நான் போகணும் அப்படின்னா
3 இடத்துல போலீஸ் பேட்ரோல் நின்னுட்டே இருக்கும். ஓகே. நைட்டு நீங்க 10 மணிக்கு போனாலும் சரி, 12 மணிக்கு போனாலும் சரி, சில சமயம் நான் என் வீட்டுக்காரோட போவேன், சில சமயம் தனியா போகும்போது 3 இடத்துல அந்த பேட்ரோல் வண்டி நின்னுட்டே இருக்கும். ஓகே. இப்படி பாத்துட்டு இருக்க தமிழ்நாடான நீங்க வந்து ஏதோ 1-2 இடத்துல நடக்குது, அது சில சில குடும்ப விஷயங்களா நடக்கிறத, தனிப்பட்ட முறையில நடக்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆனா அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுது, நடவடிக்கையும் அடுத்தடுத்து உடனே எடுக்கப்படுது. எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படாத பாஜக பத்தி நீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனா மணிப்பூர் பத்தி பேசவே இல்ல. மணிப்பூர் எவ்வளவு இருக்குங்க, அவங்க கற்பழிப்பு கேஸ்ல உள்ள போனவர்களுக்கு வெளியே மாலை மரியாதையோட கூட்டிட்டு வந்து பதவி கொடுத்துட்டு இருக்கு பாஜக. அவங்களை எதிர்த்து நீங்க எந்த வார்த்தையுமே பேச மாட்டீங்க. ஆனா நீங்க இங்க எல்லாமே பாதுகாப்பு கொடுத்து மீறி 1-2 நடந்தாலும் இல்ல, இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சரி, நீ என்னப்பா பண்ணுவேன்னா பொத்தா பொதுவா அதேதான் இங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பஸ்ஸுக்கு அலாரம் வைப்பேன், சிசிடிவி கேமரா போடுவேன், லைட் போடுவேன். இப்ப எல்லா சிக்னலையும் சிசிடிவி கேமரா இருக்கு. இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது, அதை உடனே கண்டுபிடிக்கிறாங்க. சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால இல்ல உடனே அப்படின்னா இந்த விளாத்திக்குளம் சம்பவத்திலேயே சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது உடனே இப்ப நான் எனக்கு இந்த கேஸ முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தப்பான யாரோ ஒருத்தரை புடிச்சு நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டேன்னு எனக்கு கேஸ் முடிஞ்சிடும். ஆனா அப்படி கிடையாது, சரியான ஒரு நபரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிசிடிவி கேமரால 10 பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான், அவன் யாரு போறான். இப்ப அந்த நபரை கண்டுபிடிச்ச உடனே என்ன சொல்றாங்க, அவர் மேல ஏற்கனவே இந்த கேஸ் இருக்கு, அந்த கேஸ் இருக்கக்கூடிய நபரா இருக்கிறாரு, அவர் பெயில்ல போயிருக்காரு, சோ அவர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த டைம்ல இந்த சம்பவம் நடந்து இந்த டைம் கேப்புக்குள்ள இவங்க பண்றதுக்கான சோ இதுதான் பொருந்தி வருது அப்படின்னும் போதுதான் இந்த நபரா இருக்க முடியும் தான் நம்ம கை வைக்க முடியும். சினிமால காட்டுற மாதிரி உடனே போ சிசிடிவி கேமரா பாரு, ஒரு பைக் தொடர்ந்துச்சுன்னா கூட ஒரு தெருவுல இருந்து இந்த தெருவுக்கு போதா, அந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போதா, இது எங்க போயிருக்கோம் அப்படின்னு மாத்திதான் நீங்க ஒரு சிசிடிவியோட ஃபுட்டேஜோட கண்டினியூட்டி பார்த்து நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான இது பொறுமையா பார்த்துதான் பண்ண முடியும். உடனே ஒரு தப்பான நபரையா போய் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும்? யாருக்குமே தெரியாது. சொல்லுது 100 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி மாட்டக்கூடாது. இப்ப அதுக்கும் என்ன சொல்லிங்க, நீங்க கேஸ் முடிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நிரபராதியை மாட்டி விட்டீங்கன்னு அப்ப சரியான நபரை கண்டுபிடிச்சு ஏன் லேட்டு? நீ கண்டே பிடிக்கலடா, மத்த மாநிலத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்கடா, நான் செஞ்சுட்டு இருக்கேன்டா, ஏன்டா புரிய. இன்னைக்கு கூட சாத்தான்குளம் இஷ்யூ அதிமுக ஆட்சி இன்னைக்குதான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அத பத்தி வாய் ஏன் திறக்கல? சாத்தான்குளத்துல எவ்வளவு ஒரு அநியாயம் அது. இந்த மாதிரி பையனை கூட்டிட்டு போய் அடிச்சு அதை அப்பாவை ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், அப்பாவை கடிச்சு அதை கேட்க போன பையனை அடிச்சு, எதுக்கு அடிச்சுன்னே தெரியல இது வரைக்கும். சுபா கடையை திறந்து வச்சுதான் கூட்டிட்டு போய் அடிச்சு, கடையை திறந்ததுக்கெல்லாமாடா அடிச்சு கொள்வீங்க உங்க ஆட்சியெல்லாம்? அவரு சொல்வார், எங்க ஆட்சி வந்ததுன்னா ஆஹா ஓஹோன்னு துப்பாக்கில சுடுவாரு பெண்களை, வாயை பார்த்து ஸ்னைப்பர் வச்சு குறி வச்சு சுடுவாரு பெண்களை. ஆமா, அந்த அளவுக்கு அவரு இந்த விஷயம் இல்ல. நீங்க அவர்கிட்ட இருக்கிறது 3 ஆப்ஷன் தான். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவர்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்கும். எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன், இது அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. உங்களுக்கு உண்மையிலே டவுட் இருந்தா நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னா எடப்பாடி அவர்கள் மாட்டிப்பாருன்னா அந்த கேள்விக்கு அவர் இந்த 3 ஆப்ஷன் தான் வச்சிருப்பாரு. ஆப்ஷன் ஏ எனக்கு தெரியாது, ஆப்ஷன் பி நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன், ஆப்ஷன் சி இது நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இது இல்லாம தாண்டி ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாரு, அது காலம் பதில் சொல்லும், காலத்தின் கையில் இருக்குன்றவாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. இந்த 4 தான் மாத்தி சொல்லுவாரு. நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க, எல்லா இன்டர்வியூ செக் பண்ணி பாருங்க, இதான் இருக்கும். நன்றி, நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.